இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். சாம்பாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அது. இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். நான் இதுக்கு வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் தான் அது சூடு இல்லை சிக்கனு. இது வந்து நல்லெண்ணெய் குளிர்ச்சிங்கிறனால நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கசகசா, கடல் பாசி இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன்னா அது எண்ணெய் சூடானோடனே அதை போட்டுக்கணும். இந்த பாருங்கள், இதெல்லாம் அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நான் கொஞ்சோண்டு இந்த புளியும் கொஞ்சம் ஊற வச்சுருப்பேன். கடைசியில் போட்டோன்னு வச்சுங்களேன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சும்மா ஒரு சொலைக்கு ஊற போட்டு அதை கொஞ்சோண்டு கடைசியில் இறக்க போவையில் ஊற்றினோன்னு வச்சுங்க, அது நல்லா செரிமானம் ஆகும், நல்லா திகட்டாமல் நல்லாயிருக்கும். இது எல்லாம் எடுத்து வச்சுங்க. இந்த சிக்கனை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே அலசிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு மூடி வச்சுருக்கேன். இது பட்டை, லவங்கம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி போட்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கத்து கொஞ்சோண்டு கல் உப்பு வேணால் போட்டுங்க, சீக்கிரம் வதங்கும். இந்த சிக்கனை வச்சுட்டு இது நல்லா அலசி 3 அலசி வச்சுட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு அப்படியே மூடி வச்சுருங்க. இதை எடுத்து போடையில் அப்போ அலசி ஊற்றிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இது இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுங்க, போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இந்த அலசி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை எடுத்து போட்டுங்க. 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன்னா இது நல்லா போட்டு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, இந்த பட்டை, லவங்கம், இந்த இதெல்லாம் போட்டிருக்கோம்ல எல்லாத்தையும் போட்டு அதில் சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் இப்போ ஊற்ற வேணாம், நல்லா வதக்குங்க. அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அது சுருள அதில் உள்ள தண்ணி வற்றும். அதில் நல்லா கிண்டினீங்கன்னா அந்த இதெல்லாம் போகும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடும், அந்த கவிச்சியெல்லாம் போயிடும். இது நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம், இது தயிர் சாதம், இது கஞ்சி எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாம்பார்னால் இந்த தண்ணி சாம்பார்லாம் வைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் மசாலா வந்து இந்த மசாலா வந்து மிளகாய், மல்லி, சோம்பு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் போட்டு நான் வந்து வறுத்துட்டு ஆற வச்சு அடித்து வச்சுருக்கேன். இது வந்து இறக்கையில் தான் போடணும், இப்போல்லாம் போடக்கூடாது. இப்போ நம்ம அது மஞ்சத்தூள் அடிக்கலைல்ல, அதனால் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு இப்போ நல்லா கிண்டுங்க. அதில் இது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. இதுக்கு இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக தண்ணி, அவ்வளவு சும்மா ஒரு டம்ளர் இருக்கும், சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அதை ஊற்றி நல்லா கிண்டிட்டு உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. கல் உப்பு போடணும், அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அது முழுங்குற அளவுக்கு கூட நான் தண்ணி ஊற்றலை, கொஞ்சோண்டு தான் ஊற்றிருக்கேன். சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஏற்கனவே வந்து எண்ணெயிலே சுருள கிண்டியிருக்கோம்ல, அதனால் சீக்கிரம் வெந்துடும். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். பாருங்கள், வத்திருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்குங்க. அது நல்லா வத்திருச்சு.
இப்போ பாருங்கள், இதுக்கு நான் வந்து ஒரு சௌசௌ சாம்பார் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சௌசௌ சாம்பாரே திக்காக வராது, கொஞ்சம் ரசம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் இந்த சிக்கன் கிரேவிக்கும் காம்போ சூப்பராக இருக்கும். சாம்பார்னால் சாப்பிட வரமாட்டா, இதை வந்தால் இந்த சிக்கனை வச்சுட்டா வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அடித்து வச்சுருக்கோம்ல பவுட்ரு, இது எல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. நம்ம இறக்க போகிற டைம், அதனால் இதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். அடி பிடிச்சிரும், பார்த்து கிண்டணும். இப்போ வந்து கொத்தமல்லியை மேலே தூவிடணும். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.